வென்னியர்ஸ் வென்னியர்ஸ்னால் என்ன, எதுக்காக நம்ம வென்னியர்ஸ் செய்யலாம், அது எல்லாமே இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம பார்க்கணுன்னா அதோட வென்னியர்ஸ் வந்து எப்படி பிடிச்சிக்கும், இதனால் பற்களுக்கு பாதிக்கு இருக்குமா, இந்த வென்னியர்ஸ் வந்து ஸ்மைல் டிசைனோட எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்மைல் டிசைன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ வென்னியர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம பற்கள் இருக்குது, இந்த பற்களுக்கு மேலே இருக்கிற லேயருக்கு பேர் எனாமல்னு ஒரு லேயர். இந்த எனாமலுக்குள்ளே டென்டின் இருக்கும், டென்டினுக்குள்ளே பல்ப் இருக்கும். இந்த வென்னியர்ஸ் டிப்பிக்கலாக என்னென்னா, நம்ம பற்கள் இருக்குது, அந்த பற்களுக்கு மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் வென்னியரிங் பண்ணுறது, லேமினேட்னு பேர். ஒரு இன்னொரு பேர் வென்னியர்ஸ் லேமினேட் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ பற்களுக்கு மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்து, அந்த மெட்டீரியல்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பற்களோட கலரையோ ஷேப்பையோ சேஞ்ச் பண்ணி ஸ்மைலை டிசைன் பண்ணுறது தான் வென்னியர்ஸ் ஆர் லேமினேட் ட்ரீட்மெண்ட்னு பேர். ஸோ இந்த வென்னியர்ஸில் என்னெல்லாம் டைப் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். டிப்பிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இந்த வென்னியர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வென்னியர்ஸ்னு சொல்லுவோம், ஆர் ஃபுல் வென்னியர்ஸ்னு சொல்லுவோம். பார்ஷியல் வென்னியர்ஸ்னால் என்ன, அந்த பற்களோட ஃப்ரண்ட் பகுதியை முழு சர்ஃபேஸ் மட்டும் கவர் ஆகாமல், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பற்கள் வந்து அந்த ஈர்லேருந்து வர பகுதிக்கு மட்டும் கருப்பு கலர் ஓடி இருக்கும், ஆர் டார்க் ப்ரௌன் கலராக இருக்கும். மற்ற இடத்துல பற்களோட கலர் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பற்களோட நெக்கில் மட்டும் சொத்தையினாலேயோ ஆர் ஃப்ளூரோசிஸ்னாலேயோ ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் கலர் மாறி இருக்கலாம். அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஆர்டிஃபிஷியல் லேயர் ஆஃப் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு பேர் தான் பார்ஷியல் வெனியர். நிறையா டைம் இந்த பார்ஷியல் வெனியர் போகாது, ஏன்னா அந்த டோட்டல் எனாமல் சர்ஃபேஸ் பற்களோட வெளிப்புறம் ஃபுல்லாகவே, டோட்டல் எனாமல் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே டிஸ்கலர் ஆகிருக்கலாம், ஆர் பல்லோட ஷேப் மாறி இருக்கலாம். அப்போ வந்து ஃபுல் வென்னியர்ஸ் கொடுப்போம். அப்படி என்னென்னா ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் மட்டும் வென்னியர்ஸால் கவர் பண்ணுவோம் ஃபுல்லாக, அது பேர் ஃபுல் கவரேஜ் வென்னியர்ஸ்னு பேர். ஸோ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பார்ஷலுக்கும் ஃபுல் வென்னியர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். வென்னியர்ஸ்க்கும் க்ரௌனுக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். வென்னியர்ஸ் வந்து அந்த ஆர் லேமினேட் வந்து பற்களோட வெளிப்பகுதி அவுட் சைட் சர்ஃபேஸ் மட்டும்தான். அதாவது ஒரு நகம் இருக்குன்னா நகத்துக்கு மேலே மட்டும் ஒரு கவரிங் மாதிரி, ஒரு ஆர்டிஃபிஷியல் நெயில் மாதிரி, அதுதான் வென்னியர்ஸ். கேப்புங்கிறது வந்து பற்களோட என்டையர் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிறது தான் கேப். ஸோ வென்னியர்ஸே வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட். எதனால கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன், நம்ம பற்களை க்ரௌன் மாதிரி அதிகமாக சைஸை குறைக்க வேண்டாம், வெளிப்புறத்தில் மட்டும் வென்னியர்ஸ் வச்சா போகிறோம். ஸோ கேப்புக்கு வந்து க்ரௌனோட பல்லோட சர்ஃபேஸ் அதிகமாக குறைச்சிட்டு, அதாவது 4 பக்கமும் ப்ளஸ் சூயிங் சர்ஃபேஸும் குறைச்சிட்டு தான் கேப் போட முடியும். வென்னியர்ஸில் டாப் சர்ஃபேஸில் மட்டும் கவரிங் மட்டும் கொடுத்து சரி பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ வென்னியர்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம், பார்ஷியல் வென்னியர்ஸ்னால் என்ன, கம்ப்ளீட் வென்னியர்ஸ்னால் என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யூஸ்வலாக வந்து பற்கள் கலர் மாறி இருக்குது, பற்கள் கலர் நல்லா இல்லை, ஆர் பற்களோட ஷேப் நல்லா இல்லை, ஆர் பற்களுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, ஆர் பற்கள் ஒன்று மேலே ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம ஸ்மைல் டிசைன் பண்ணுறதுக்கு வென்னியர்ஸ் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டூல். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.